அனைவருக்கும் வணக்கம். மேச்சேரி இன ஆடுகள் இது வந்து நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு செம்மறி ஆட்டு இனங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் அந்த மாவட்டங்களில் அதிகப்படியாக வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகங்கள். இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சீர்தோச நிலைக்கும் பருவநிலைக்கு ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளால் அதிகம் விரும்பப்படக்கூடிய ரகம். இது வந்து அதிக நம்ம தீவன பயிர்களை வந்து மாமிசமாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ரகம். இதுக்குன்னு வந்து தனியான முறையில் கொட்டகை அந்த மாதிரி பெரிய செலவு பண்ணி அமைக்கிற எந்த ஒரு அமைப்புமே தேவைப்படாது. விவசாயிகள் அவங்க வீட்டில் அருகாமையிலையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறிதளவு நிலத்திலே இந்த ஆடுகளை வளர்த்தலாம். 4 பெட்டை ஒரு கெடாங்க ரேஷியோவில் விவசாயிகள் எல்லாமே அவங்க வீட்டில் வளர்த்தலாம். இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 சென்ட் நிலத்தில் தீவன பயிர்கள் போட்டால் போதுமானது. அந்த தீவன பயிருமே வந்து பார்த்திங்கன்னா புல் வகை, தானிய வகை, பயிர் வகை மற்றும் மர வகை தீவன பயிர்களை வந்து போடலாம். புல் வகைனா கோவஞ்சி தீவன புல்லை நல்லா சாப்பிடும். இங்கே விஷுவலில் இருக்கிற மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய கோவஞ்சி புல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரத வகை வந்து வேலி மசால் நல்ல ஒரு புரதச்சத்து கொடுக்குறது. அது தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து புரதச்சத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தானிய வகை மருதாம்பு சோளம் அதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 கிலோ பசுந்தீவனம் தேவைப்படும். இதில் வந்து 4 கிலோ வந்து தானிய வகையும் 3 கிலோ வந்து பயிர் வகை தீவன பயிர்களையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத காய்ந்த கடலைக்கொடி, சோளத்தட்டு அதெல்லாம் வந்து நன்கு உணவாக பயன்படுத்தலாம். மர இலைகளையும் இது நல்ல உணவாக பயன்படுத்தி நமக்கு மிக விரைவில் குறுகிய காலத்தில் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய இனம். அதாவது பார்த்தோம்னா உதாரணமாக ஒரு 6 மாதம் நம்ம அந்த ஆடை வளர்த்துறோம்னா 20லேருந்து 25 கிலோ தாராளமாக கிடைக்கும். ஒரு நல்ல வளர்ந்த கிடா ஆடு வந்து 30லேருந்து 35 கிலோ எடையும், பெட்டை ஆடு 28லேருந்து 30 கிலோ எடையும் கொண்டிருக்கும். இந்த ஆடினுடைய தீவன மாற்றுத்திறன் வந்து பார்த்தோம்னா 1:3.5 ரேஷியோ, அதாவது 3.5 கிலோ அளவுக்கு தீவனம் கொடுக்கும்போது 1 கிலோ மாமிசனோ கிடைக்கும். இது வந்து பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனம் ஒன்று கொடுக்கணும். அடர் தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஆட்டினுடைய உடல் எடையில் 1%, அதாவது தோராயமாக 100லேருந்து 150 கிராம். இப்போ கெடா ஆடாக இருந்தால் 200 கிராம் கொடுக்கலாம். பெட்டை ஆடாக இருந்தால் 100லேருந்து 150 கிராம் கொடுக்கலாம். இதுக்குன்னு வந்து தனியான இதில் வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியம், அதுக்கப்புறம் தவிடு, புண்ணாக்கு அந்த கலவைகளை வந்து நாம் போடலாம். தானியத்தில் 30%, தவிடில் 30%, புண்ணாக்கில் 30%, 2% வந்து தாதுப்பு பவுடரும் 1% வந்து சமையல் உப்பையும் நாம் பயன்படுத்தினோமா அதை வந்து நல்லா அரைச்சி ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 200லேருந்து 250 கிராம் அடர் தீவனம் போடலாம். இந்த மாதிரி உலர் தீவனம், அடர் தீவனம் மற்றும் பசு தீவனம் போடும்போது ஆட்டினுடைய உடல் எடை ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மித தீவிர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி வந்து ஒரு பரன்மேல் ஆடு முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 கிராம் உடல் எடை கூடுதலாக கிடைக்கும். பிறப்பெடை வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 1 கிலோ வரையும் பிறப்பெடை இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் இடைவெளியில் 6.5லேருந்து 7 கிலோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வந்து விற்பனை வயது அடைந்துடும். விற்பனை வயது அடையும் போது அதனுடைய உடல் எடை 6 மாதத்தில் 25 கிலோவுக்கு மேலே வரும். 1 கிலோனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 350 ரூபா அந்த மாதிரி கிடைக்குது. அதாவது விவசாயிக்கு ஒரு கெடா ஆடு வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிகர லாபமாக 15,000த்தில் வந்து இதுலேருந்து 25,000 வரையும் விற்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் 1 பங்கு கூட மிக குறைவாக தான் ஆகும். இப்போ 15,000த்துக்கு விற்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3,000லேருந்து 4,000 ரூபா தான் செலவாகும். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிகர லாபம் தான். அதனால் ஒரு 5 பெட்டை ஒரு கெடா அந்த மாதிரி விதத்தில் வளர்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல லாபகரமான நம்ம விவசாயிக்கு ஏற்ற தொழில். நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய தீவன பயிர்களை வச்சு இதுக்கு வந்து நோய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதுக்கு நோய் வந்து வர்றதில்லை நம்ம பகுதியில். இதுக்கு வந்து அதிகம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான தடுப்பூசி ஒன்று போடுறோம். ஒன்று வந்து நீலநாக்கு நோய்க்குரிய தடுப்பூசி ஒன்று, இன்னொன்று அம்மை நோய்க்குரிய தடுப்பூசி. மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மை காலம், குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீலநாக்கு நோய். அதே மாதிரி இன்னொன்று ரணஜி என்ட்ரோடாக்சிமியான ஒரு நோய்க்கு தடுப்பூசி போடுறோம். அந்த நோய்க்கு மட்டும் தடுப்பூசி போட்டால் போதுமானது. மற்றபடிக்கு குடல் புழு நீக்கம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கமும், 6 மாதங்களுக்கு ஒரு முறை 2 தடுப்பூசிலேருந்து 3 தடுப்பூசி போட்டாவே போதுமானது. பெரிய எந்த நோய் தாக்குதல் அதிகம் இருக்காது. நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ரகம். குறைந்த வயதில் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு ரகம் இது. அது மட்டும் இல்லாத இந்த ரகத்தை வந்து பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஒரு குட்டி வீதம் பிறப்பு இது இருக்கும். அந்த பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பெட்டையாட்டில் ஒரு குட்டி வரும். இது வந்து குறிப்பாக நம்ம விவசாய பயிர்களை எந்த ஒரு சேதமும் பண்ணாது. அதனால் தாராளமாக விவசாய நிலங்கள்லே வச்சு வளர்த்தலாம். பயிர் வகை தீவனம் அந்த மாதிரி சரி, வேறு எந்த விவசாய பயிரும் சரி, இது வந்து பார்த்தோம்னா ஆடுகள் போல் காலை தூக்கி போட்டு சாப்பிடாது. நுனிப்புல் மேயிறது பில்லை மட்டும்தான் சாப்பிட்றதுனால தலையை குனிஞ்சு மட்டும்தான் புட்களை மட்டும்தான் சாப்பிடும். அதனால் தாராளமாக விவசாய தோட்டத்தில் விட்டு இதை வளர்த்தலாம். விவசாய பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சரி, இந்த ஆடு எங்கே கிடைக்கும்? நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கேவிகே வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி இன ஆராய்ச்சி நிலையம் மேச்சேரியில் உள்ளது. இந்த ஆட்டுக்கு பேரே வந்து மேச்சேரிங்கிற ஊரில் வந்ததுனால தான் அதுக்கு மேய்ச்சல் அப்படிங்கிறது. இது நல்லா மேய்ஞ்சி புரதமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறனால தான் இதுக்கு வெறும் மேச்சேரி இன ஆடுன்னு பேர். நம்ம தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் 1000 ஆடுகள் பக்கமாக வச்சு பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டு பண்ணையிலேருந்து விவசாயிகள் வந்து இளம் குட்டி வாங்கலாம். பதிவு செஞ்சு அங்கே இளம் குட்டி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகளுக்கு வந்து எல்லா ஆடுகளுமே பழுப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆண் ஆடுகளுக்கு கொம்பு எதுவும் இருக்காது. பெட்டை ஆடு ஆண் ஆடு இரண்டிற்குமே கொம்பு இல்லாததாக இருக்கும். வருடம் ஒரு குட்டி. அது வந்து பார்த்தோம்னா இது வந்து சீசனலி ப்ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அனைத்தும் பருவத்துக்கு வரும். அதே மாதிரி நெருங்கின உறவு கொண்ட கெடாடுகளை பயன்படுத்தும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரபியல் கோளாறு வருது. அதனால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆடுகளை வந்து கெடாடுகளை மட்டும் மாற்றணும். பெட்டை ஆடுகளை மாற்ற தேவையில்லை. அந்த மாதிரி மாற்றும் போது குட்டியினுடைய பிறப்பு எடையும் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து விவசாயிகள் வளர்த்திறத்திற்கு மிக ஏற்ற ரகம் மேச்சேரி ரகம். வளர்ப்புக்கு ஏற்ற முறை பரண்மேல் முறை. தீவன பயிர்கள் கோவாஞ்சி புல், அதே மாதிரி வேலி மசால் மற்றும் மரவகை பயிர்கள் அகத்தி சூபாபுல் அந்த மாதிரி மரவகை பயிர்களை நன்றாக உண்டு எந்த ஒரு கழிப்பும் இல்லாமல் இது வந்து மாமிசமாக மாற்றக்கூடியது. அதனால் வந்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஆடுகளை தேர்வு செஞ்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் வறட்சி அதிகமான பகுதியில் மேய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடியருக்கு சிறந்த ரகமாக இந்த மேச்சேரி ரகம் கருதப்படுது. அதனால் இதனுடைய பயன்படுத்தி இந்த ஆடுகளை வளர்த்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.